that dealt with the election to the village assembly also. கிராம சபைக்கு கூட தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை ஒரு அரசமைப்பு சட்டமாக வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் என்பதை எடுத்துச் சொன்னார்கள். Everybody knows, very big issue, but the Narendra Modi government taken steps to protect this part of Jallikattu Tamil tradition and culture. நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை வந்து அதை நடத்த முடியாமல் போன போது அதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டை எப்படி போற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து அதை திரும்ப கொண்டு வந்த முயற்சி செய்தவர் நரேந்திர மோடி தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். Last 10 years, every step, every angle, Narendra Modi ji full effort for protection of Tamil culture. கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எந்தெந்த கோணங்களை எல்லாம் சிந்திக்க முடியுமோ எல்லா படிகளையும் செய்து கொடுத்தவர் நரேந்திர மோடி என்பதை சொல்லிக் கொள்கிறேன். Number of Tamil people they went to Saurashtra, Gujarat. That's why Narendra Modi ji organized Tamil Sangamam, Saurashtra Tamil Sangamam, reconnects the Tamil speaking migrants from Saurashtra region of Gujarat with their roots. குஜராத்திலிருந்து சௌராஷ்டிர மொழி பேசுகிற மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கிற அந்த சௌராஷ்டிரா தமிழ் பேசுகிற மக்களையும் குஜராத் மக்களை நினைப்பதற்காக சௌராஷ்டிரா தமிழ் செல்வம் என்று நடத்தி காட்டியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். This initiative, Saurashtra Tamil Sangam, cultural exchange between Gujarat and Tamil Nadu. குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு பண்பாட்டு பரிவர்த்தனையாக இந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்க நிகழ்ச்சி அமைந்தது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் லிட்டரேச்சர் ஹைலைட்ஸ் Vaigai and Gangai as it references the two great temple cities of Kashi and Madurai. மதுரையும் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மிக பிரதானமான மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் என்பதை ஒவ்வொரு தமிழ் இலக்கியமும் அதை சுட்டிக்காட்டுகிறது. Prime Minister Narendra Modi initiative of Tamil Kashi Sangamam aims to revive the living bonds between Kashi and Tamil Nadu, two important centers of learning and culture ancient India. காசி என்பது நாம் எல்லாம் கல்வி கற்பதற்கான ஒரு புனித ஸ்தலம். தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள உறவை உலகமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காசியிலே தமிழ்ச் சங்கம் நடத்தி தமிழின் பெருமையை காசியிலே அறிவித்தவர் பறைமுழங்கியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அதன் மூலம் தமிழனின் பெருமை காசி வரை சென்றது. Narendra Modi has taken one more initiative, that is multi-language translations of Tamil classics, Tirukkural, Manimekalai and other Tamil literature. தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள், மணிமேகலை போன்ற அந்த சங்க இலக்கியங்களை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து உலகமெல்லாம் தமிழரது புகழை இலக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். Prime Minister Narendra Modi has taken various diplomatic steps to ensure the release of the Tamil fishermen and community persons of Tamil Nadu who were arrested by neighbor country Sri Lanka and were given prison sentence. The Narendra Modi ji has there to way always to protect Tamil people. பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது நாடு அண்டை நாடான இலங்கையில அவங்க கடற்படை மூலமாக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படி சிக்கலுக்கு ஆளாகும் போதெல்லாம் அதில் தலையிட்டு அவர்களை பத்திரமாக மீட்டு கொடுத்து தமிழர்களின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறவர் நரேந்திர மோடி. இதை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். We are our leader Narendra Modi, Prime Minister. We are not doing political calculation, but genuine love for Tamil and people of Tamil Nadu and Tamil culture and Tamil tradition. இது மாதிரி தமிழ் பற்று மூலமா ஏதோ ஒரு அரசியலை கணக்கு செஞ்சுதான் பிஜேபி இப்படி செய்யுதுன்னு நினைக்காதீங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் தமிழ் மீது, தமிழர்களின் சிறப்பு மீது,
தமிழர்களின் பாரம்பரியத்தின் மீது இருக்கிற அளவற்ற காதலால் தான் இதை செய்கிறார் நரேந்திர மோடி என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Due to all these steps, the strength of nationalism is increasing across the country. The people of Tamil Nadu also ready to support our leader Narendra Modi ji. நாடெங்கும் தேசியம் என்கிற கொள்கை சித்தாந்தம் பெருமளவு வளர்ச்சி பெற்று வருகிறது. தமிழ்நாடு கூட அந்த வழியிலே தேசியத்தையும் நரேந்திர மோடியையும் தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இங்கே இருக்கிறது. நமஸ்தே அம்பலக்காரர். ஜனவரி 22 என் டில்லி ஆபீஸ்ல மதுரை சேர்ந்த அம்பலக்காரர்கள் சந்தித்தேன். நாயகர்பட்டி டங்ஸ்டன் மினரல் பார்க் கிட்டப்பலா பழைய ஹெரிடேஜ் கல்ச்சரல் செட்ஸ் இருக்கும் அம்பலக்காரர் எனக்கு சொன்னார். December 25th last year, Nal Ministry of Mines would have press refusal for representations vandirikku against the action of the block in Ponnangu January 22nd 25 year meeting la ambara kalalagal inga Nayagarpatti tungsten block action cancel pananam indru request to seirango. PM Modi and Government of India biodiversity heritage protection ko complete full support seiyarom. PM Modi and Government detailed discussions to provoke Nayagarpatti tungsten mineral block action analyserum. இதற்கு செய்ய டிசிஷன்ஸ் செய்யப்படுகிறது. ஜனவரி 23 தேதியே இந்த ஆக்ஷன் ரத்து செய்ய டிசிஷன் செய்யப்படுது. பாரத் மாதா கி. அம்பலக்காரர்கள் அண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாரும் எண்ணெய் வங்கல் ஊருக்கு இன்வைட் பண்ணினாங்க. ஊருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து உங்கள் அழைப்புக்கும் அம்புருக்கும் பம்புருக்கும் நன்றியாய் தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. God permits and Ambalakarar invites, I will come once again this area, this village to take love and energy. கடவுள் அனுமதி கொடுத்தால் இந்த அம்பலக்காரர்களும் இந்த ஊரில் மறுபடியும் என்னை அழைத்தால் நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வர விரும்புகிறேன். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், அம்பலக்காரர் வணக்கம். விவசாய சங்க சார்பிலே கருணன் அவர்கள் மத்திய அமைச்சருக்கும் மாநில தலைவருக்கும் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இருக்குங்க நம்ம டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து அந்த ஜீவோ கொடுத்தவங்க கல்வெட்டாக இங்கு இப்பொழுது திரு அமைச்சர் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் திறந்து வைக்க உள்ளார்கள். அனைவரும் அமைதியாக உட்காரணும். அடுத்தபடியாக அண்ணன் திரு மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. நாம் டெல்லி சென்றிருந்த போது நமக்கு அங்கு நமது அம்பலக்காரர்கள் அனைவரும் தமிழில் பேசிய போது அதை மொழிபெயர்த்து திரு கிஷன் ரெட்டியிடம்
கொண்டு சேர்த்த அண்ணன் திரு ராம சீனிவாசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக